வணக்கம் உறவுகளே. முன்னாள் அமைச்சர், மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்துறைக்கு அமைச்சராக இருந்தால செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து பெரிய தியாகியா? என்ன தியாகி? என்ன மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாரா, இல்லை விடுதலைக்காக போராட்டம் பண்ணி போய் ஜெயிலில் போய் இருந்துட்டு வர்றாரா? என்ன மக்கள் பிரச்சனைக்காக போயிட்டு வர்றாரு அவர்? என்ன மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணி போய் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு? ஏழை எளிய மக்கள்கிட்ட அவர் அமைச்சராக இருக்கும்போது, ஏடிஎம்கே காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து அந்த கேஸில் இப்போ உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. இதையே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேச்சு பேசினார்? வீடியோ ஆதாரமெலாம் இருக்குது, போட்டு காட்டணும்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரில. எவ்வளவோ பேசுகிறாங்க. இந்த செந்தில் பாலாஜிக்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டியவர் தான். இவர் ஏடிஎம்கே கட்சி காலத்தில் ஒரு டயத்தில் இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அம்மையார் ஜஜீலாவுக்கு நெருக்கமாக இருந்தார். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேச்சு பேசினார். யார்? இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினார். இன்றைக்கி இவங்க கட்சிக்கு வந்தவுடனே இவர் உத்தமர் ஆகிட்டாராம், இவர் தியாகி ஆகிட்டாராம். என்னங்கய்யா இந்த அநியாயம் பண்ணுறீங்க? கடைகளில் ஒயின் ஷாப்பில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு ஊரங்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவெலாம் போட்டு எவ்வளவோ நாரடித்தாங்க. அப்போ வருமானம் வாங்கி தரந்தொட்டிக்கும் அவர் வந்து உங்களுக்கு நல்லவர். இதே ஏடிஎம்கே கட்சியில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப கொள்ளைக்காரரு, மோசமானவர். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி உள்ளே போவார்னு சொன்னார். அது கரெக்டாக நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லையே ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க? தியாகியாக அவர். என்ன தியாகம் பண்ணார்? உங்களுடைய கட்சியில் இருக்கிறவரை பற்றி பேசலை, உங்களுடைய குடும்பத்தை பற்றி யாரையும் பேசலை. அவரோட விதியை நினச்சிக்கிட்டு ஜெயிலில் இருந்து வந்திருக்காரு. அதுக்காக தியாகின்றீங்க. வேறு என்ன செய்ய போகிறீங்க? மறுபடியும் ஏதாச்சும் ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பீங்க. அமைச்சர் பதவியை கொடுத்து நீ சம்பாரிச்சுக்க அப்படின்னு சொல்லுவீங்க. வேறு என்ன செய்வீங்க? மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்களா? மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களா? இந்த கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்ட பேர் செத்து போயிட்டாங்களே, அவங்க குடும்பத்திலலாம் காப்பாற்றுனீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். கவர்மெண்ட் அதிகார வேலை கொடுப்பீங்களா? இனிமேல் இந்த மாதிரி சாவு நடக்காது அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் ஆட்சியிலேயே கள்ளச்சாராயத்தினால 2 ட்ரிப்பு கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இனி வந்து என்ன செய்ய போகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல துணை முதலமைச்சர் கொடுப்பீங்க. கொடுங்க. உங்கள் கட்சி, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சரை கூட ஆக்குங்க. யார் என்ன கேட்க போகிறா? யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. எல்லா பேரும் மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் சின்ன அமைச்சராக இருந்தாலும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. ஐயா ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை நாட்டு மக்களுக்கு நலம் செய்யணுன்றலாம் கிடையாது. உங்களுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு பின்னாடியே நிற்கணும், அவ்வளோதான். வேறு என்ன செய்ய போகிறாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எப்படியாச்சும் வருமானம் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க ஒழிய மக்கள் பிரச்சனையில் ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த மக்கள் பிரச்சனை தீர்த்து வச்சுருக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த மக்கள் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டாங்க. சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு போவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மக்களும் மாறவே மாட்டாங்க. நானும் ஒரு 6-7 மாவட்டத்துக்கு சுற்றி பார்த்து வந்திருக்கேன் இப்போ ஆனால் எங்கே போனாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதை கேள்வி வைக்கிறதுக்கு ஆளே இல்லை. நம்மளும் எவ்வளோ வீடியோ போடுறோம். மக்கள் மாறுவாங்க, மக்கள் மாறி நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தமிழக முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஆக்கவே மாட்டாங்க. ஓட்டுக்கு என்றைக்கு காசு வாங்கிட்டு இவங்க ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் இந்த திமுக கட்சிக்கும் ஏடிஎம்கே கட்சிக்கும் அடிமையத்தான் இருப்பாங்க. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. மாறவே மாட்டாங்க. ஏங்க பொது பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. ஒரு பிரச்சனை இப்போ நம்ம பேசணும்டா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. திமுக கட்சியில் இருக்க ஆளுகளே ஏதாச்சும் ஒரு பேசணும்டா அதெல்லாம் போப்பா, அதெல்லாம் சரியாயிருப்பா, அவ்வளோதான்ப்பா, அவங்க ஆட்சியில் நடக்கலையா இவங்க ஆட்சியில் நடக்கலையா இதே பிரச்சனை போயிடும். மக்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கவே மாட்டாங்க. அவங்க இன்னமும் கோடிக்கணக்கில் கடனை வாங்கி நாங்கள் அந்த நலத்திட்டங்களை பண்ணுறோம் இந்த நலத்திட்டங்களை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே இன்னும் கடனை ஏற்றி வைப்பாங்க. அதை கடனை ஏற்றி வச்சாலும் இந்த மக்களுக்கு அதை பற்றிலாம் அக்கறையே கிடையாது. திமுக தான் இனிமேல் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து இப்போலாம் ஏகப்பட்ட பேர் இனி வந்துடுவாங்க. நீங்கள் பாருங்கள். இந்த இன்னும் 1.5 வருஷம் இருக்கா, அந்த 1.5 வருஷத்துக்குள்ள இன்னும் எவ்வளோ மாற்றங்கள் நடக்கும் மட்டும் பாருங்கள். நீங்கள் அடுத்து துணை முதலமைச்சர் ஆக போகிற உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆன உடனே பாருங்கள் மாற்றங்கள் பல விதமாக இருக்கும். ஆமாம், அவர் துணை முதலமைச்சர் ஆனால் இதில் பாருங்கள், இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதை செஞ்சுருக்காரு, இதை செஞ்சுருக்காரு, அள்ளி விடுவாங்க.
மக்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்களே முதலமைச்சர் ஆக்குங்க, நாடு முன்னுக்கு வந்துடும், கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடும்.